ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நாயின் தொல்லை அதிகமாக இருந்தால் இந்தமாரி. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாய்க்கு உணவு வச்சு அதில் கரண்ட் ஷாக் வச்சு அந்த நாயை கொடூரமாக சித்திரவதை பண்ண ஒரு காணொலியை நான் பகிர்ந்திருந்தேன். நான் பகிர்ந்த வீடியோவை நீங்களும் பல பேர் அதை பகிர்ந்திருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தீங்க. அதன் விளைவாக அந்த அந்த கொடுமையான செயலை செய்தவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி அவர் ரொம்ப வருத்தம் பட்டிருந்தார், அழுதாரு. நான் கூலி வேலை செய்கிறவன், நான் தெரிஞ்சு செய்யலை, இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த நாயை நான் வளர்த்த நாய் தான், அது பேர் வெள்ளச்சி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதை எழுதாரு. அவரோட ஆடியோ மெசேஜை ஆடியோவை கூட நான் பல பேருக்கு அனுப்பி உங்களோட கருத்தையும் கேட்டிருந்தேன். அப்போது அதன் அடிப்படையில் நமக்கு யாரையும் தண்டிக்கணுன்றது நோக்கம் கிடையாதுங்க. திருந்தணும், மாறணும். ஏன்னா மாற்றம் மட்டும்தான் நிரந்தரமானது. தண்டனை எப்பயுமே ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடையாது. அவர் மாறணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம அவர் மன்னிச்சிடலாம். நம்ம மன்னிக்கணுன்றதை விட அந்த நாய் மன்னிக்கணும். அதனால் நான் அவருக்கு ஒரு விஷயம் சொன்னேன். சரி, நீங்கள் எந்த நாய் நீங்கள் ஷேக் வச்சிங்களோ அந்த நாய் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நாய்க்கு நீங்கள் உணவு போடுங்க. அந்த நாய் இல்லாமல் மற்ற எல்லா நாய்க்கும் உணவு போட ஆரம்பிங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு எனக்கு காணொலி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் ஒரு காணொலி அனுப்பியிருந்தார். உண்மையாலுமேங்க, நம்மலாம் மன்னிக்கிறத விட அந்த நாய் பாருங்கள், உழவு பண்ணி கூட அந்த நாய் அவர் சூப்பராக வாலாட்டிட்டு வந்துருக்கு பாருங்க. அந்த காணொலி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த நாய்க்கு இவர் தான் ஷாக் வச்சிருந்தா கூட தெரியாது. இவர் தான் அந்த சாப்பாட்டில் ஷாக் வச்சாரு கூட அந்த நாய்க்கு தெரியாது. இருந்தாலும் அந்த நாயோட விஷயம் பாருங்க. அதுதாங்க நம்ம சொல்ல வரோம். அந்த நாய் இருக்காக எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா இதனால தாங்க அந்த விசுவாசம். அது வாலாட்டிக்கிட்டே வருது பாருங்க. அந்த நாய் மன்னிச்சிருச்சுங்க. ஆனால் இதையும் காட்டிலும் இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த நாய் மன்னிக்கிறதுலாம் விட மேலே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வேலையை செஞ்சுருக்கான். ஆமாங்க, அவரோட மனைவி மூணாவதாக கருவுற்ற அவரோட மனைவி சில உடல்நல கோளாறால் அவங்களோட கரு கலைஞ்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் தாங்க உண்மையாலுமே. ஆனால் என்னோட அனுபவத்தில் இந்த நாய்களுக்காக இந்த பைரவர் மேலே வன்மத்தை செய்யும் யாருக்குமே அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமானது தான் வரலாம். தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கங்க. இது ஒரு உதாரணமாக எடுத்துக்க. எப்பயுமே இந்த பைரவர்களை, இந்த நாய்களை தண்டிக்கணும் இல்லை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பின்விளைவு நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வரும்ன்றது இது ஒரு பெஸ்ட் உதாரணம். இப்போது இந்த சம்பவத்திலேருந்து இவரை நம்ம மன்னிச்சிருவோம். ஏன்னா இவர் மாறிட்டார், கண்டிப்பாக மாறுவார். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அந்த வீடியோலாம் எடுத்து போகிறது ஒரு நடிப்புன்னு கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் அப்படி நினைக்கலாம். இல்லை, மேலே இருக்கோம், ஆல்ரெடி தண்டிச்சிட்டான், ஓகேங்களா, அவர் மாறிடுவார், நம்மளும் மாறுவோம். மாற்றத்தை மட்டுமே நாம் நம்பியிருப்போம், மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். அப்போ தான் இந்த வாயிலாஜி உங்களோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மாற்றம் எல்லாமே உங்களால் நடந்திருக்காங்க. நன்றி. தயவுசெய்து எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. குழந்தைங்களா கூட தெரியாத தனமாக நாய்க்கு சாக்கு வைக்கிற மாதிரியே விட்டுட்டேன். அது எங்கள் வீட்டு நாய் தான், தெரியாமல் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன். எல்லாரும் என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க.